ஓகே. ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போட்டுங்க. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போட்டு இதை அப்படியே நோட் பண்ணி. ஓகே, இங்க பாருங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள். என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த டேபிள பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த டேபிள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 காலம் இருக்கு. என்னென்ன காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேலரி அப்படின்னு ஒரு 2 காலம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது இந்த டேபிள் நிறைய காலம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 2 காலம் மட்டும் செலக்ட் பண்ணலாம். அப்போ எப்படி கொடுக்கலாமா? செலக்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா கமா ஓகேங்களா சேலரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்க வருமே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 காலம் செலக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நேம் காலமும் சேலரி காலமும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் எந்த டேபிள் பண்ணா எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சேலரி காலமை டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஹையஸ்ட் வேல்யூ டு லோயஸ்ட் வேல்யூல இருந்து ஆர்டர் பண்ண போறோம். ஆர்டர் பண்றதுக்கு நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம்? ஆர்டர் பை என்ன கொடுக்கலாம்? சேலரி டிசெண்டிங். அப்படின்னா நமக்கு டிசெண்டிங் ஆல ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டா? எஸ் ப்ரோ. ஸோ இங்கே பாருமே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேலரி வந்து டிசைனிங் ஆல சொல்ல ஆயிடுச்சு. அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்டா இருக்கும். கரெக்டா? ஆமா. அதுக்கு அடுத்த சேலரி வாங்குறவங்க அதுக்கு அடுத்து இருப்பாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த ஹையஸ்ட் வேல்யூ டு லோயஸ்ட் வேல்யூ என்ன பண்ணிட்டே போவோம் அப்படின்னா சேலரி வந்து ஒரு ஆர்டரா இருக்கும். கரெக்டா? ஆமா. சரி, ஓகே. ஸோ இங்கே வருமே நம்ம ஸ்கூலிங்ஸ்லாம் பண்ணும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு ரேங்க் தருவாங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொருத்தவங்களும் வாங்குற மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் கொடுப்பா? ஹையஸ்ட் மார்க். அதாவது அந்த கிளாஸ்லயே இருக்கலே ஹையஸ்ட் மார்க் யாருக்கோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க. கரெக்டா? எஸ். அதுக்கு அடுத்து வாங்குறவருக்கு செகண்ட் ரேங்க், அடுத்து வாங்குறவருக்கு தேர்ட் ரேங்க். இப்படி ஹையஸ்ட் வேல்யூ டு லோயஸ்ட் வேல்யூல ஓகேங்களா இருக்கலே ஹையஸ்ட் மார்க்ல இருந்து லோயஸ்ட் மார்க் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் வாங்கியிருக்க மார்க்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. கரெக்டா? ஆமா. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிட்ட மார்க்கில் அது போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சேலரி கிளம்பி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கிளம்பி யூஸ் பண்ணிக்கலாம்? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ டு லோயஸ்ட் வேல்யூல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேலரியை பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்க போறேன். சேலரி பேஸ் பண்ணி என்ன கொடுக்க போறேன்? ரேங்க். சேலரி பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்க போறோம். ரேங்க் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது இங்க அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரேங்க். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? ரேங்க். ரேங்க் அப்படின்றது என்ன பத்தி அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இந்த ரேங்க் அப்படின்றது என்ன பத்தி அப்படின்னா ஒரு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பத்தி அப்படின்னா ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், லீட், லேக், லிஸ்ட் அப்படின்னு இப்படி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ரேங்க் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்க இப்ப இங்க அதாவது இப்ப நான் 2 காலம் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா 2 காலம் இடையில கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? 2 காலம் இடையில கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? கமா அப்படின்ற ஒரு செப்பரேட் ஆம்புட் யூஸ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே என்னவா இருக்கணும்? செமிகோலன். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் அதாவது செலக்ட்க்கு அப்புறம் ஓகே என்னதான் இருக்கணும்? காலம் நேம். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கணும்? டேபிள் நேம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் இருக்க ஒரு அதாவது நீங்க 2 காலம் எடுக்க போறீங்க அப்படின்னா 2 காலம் இடையில கண்டிப்பா கமா இருக்கணும். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கணும்? செமிகோலனா இருக்கணும். நீங்க செலக்ட்க்கு அப்புறம் எப்பவுமே காலம் நேம் தான் இருக்கணும். ஃப்ரம்க்கு அடுத்து டேபிள் நேம் தான் இருக்கணும். சோ இதெல்லாம் என்ன பத்தி அப்படின்னா ஒரு சில ஆரக்கிள் ரூல்ஸ். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன ரூல் அப்படின்னா இங்க நீங்க இந்த 5 அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல இந்த 6 ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகேங்களா இந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அங்க நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா ஓவர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும்? எப்ப நீங்க அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அது என்ன ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா வேணா இருக்கட்டும் எந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா நம்ம அங்க என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும்? ஓவர். இந்த ஓவர் அப்படின்ற கீவேர்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். என்ன கிளாஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும்? ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் இருந்தாகணும். இல்ல சுங்கருமே இப்ப நம்ம எந்த ஆர்டர்ல வந்து டேட்டா அதாவது இப்ப எப்படி வச்சுக்கோமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ரூம்குள்ள உங்களை அனுப்புறேன். அந்த ரூம்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேண்டமா உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சேலரி வாங்குறாங்க.
ஓகேங்களா? நான் உங்கள கூப்பிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ரூம்குள்ள போங்க. அந்த ரூம்ல ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஹையஸ்ட் 12 டூ லோயஸ்ட் 12ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரேங்க் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க உள்ள போனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஒரு அசெண்டிங் இது ஆர்டர் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஆர்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஆர்டர் பண்ணல அப்படின்னா, யாருக்கு ஹையஸ்ட் 12 டூ லோயஸ்ட் 12ன்னு நமக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அப்ப நான் உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால என்ன குடுக்க முடியும்? ரேங்க் தர முடியும். ரேங்க் குடுக்க முடியும். கரெக்ட்டா புரியுதா? எஸ் ப்ரோ. அப்ப அதேதான் இங்க பாருங்க. நீங்க ஓகேங்களா? ஓவர்க்குள்ள எப்பவுமே என்ன குடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓவர்க்குள்ள கண்டிப்பா என்ன கிளாஸ் இருக்கணும்? ஆர்டர் பை. இப்ப நான் சேலரி ஹையஸ்ட் டு லோயஸ்ட்ல ரேங்க் குடுக்க போறேன் அப்படின்னு கரெக்ட்டா? அப்ப நான் சேலரி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல சால்வ் பண்ணுவேன். சேலரி என்ன ஆர்டர்ல சால்வ் பண்ணிடுவேன்? டிசெண்டிங் ஆர்டர்னா ஹையஸ்ட் 12 டு லோயஸ்ட் 12 ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் போய் நான் என்ன குடுத்துக்குவேன்? ரேங்க் குடுத்துக்குவேன். சோ அவ்வளவுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க வருமே. சோ இந்த ஆர்டர் பை கிளாஸ் நான் ஆர்டர் பண்ணிட்டனால இங்க என்ன தேவை அப்படின்னா, நமக்கு இந்த ஆர்டர் பை கிளாஸ் தேவை. இங்க வருமே. இப்ப நான் ரேங்க் குடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னால என்ன குடுக்க முடியும்? ரேங்க் பண்ண முடியும். அப்ப இங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் காலமி சேலரி காலமி எடுத்துட்டு ஓகே. சோ இந்த 3வது காலம் வரையில இங்க பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? இதான் 3வது காலம் கரெக்ட்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். தேர்ட் காலம் வரும்போது சோ இங்க ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இந்த தேர்ட் காலம்ல பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எதா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? பிராக்கெட்ல இருக்கு. ஆமா. அப்ப இந்த சேலரி காலம் என்ன பண்ணிரும் அப்படின்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன குடுத்துரும்? ரேங்க் குடுத்துரும். போய் பாப்போம். இப்ப இருக்கறதுலே இங்க வருமே. இருக்கறதுலே ஹையஸ்ட் சேலரிக்கு என்ன ரேங்க் குடுத்திருக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க வருமே. அடுத்து 2 பேர் என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, 17,000 2 பேரும் சேம் சேலரி வாங்குறாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கு என்ன ரேங்க் குடுத்துச்சு? சேம் ரேங்க். இப்ப 2 பேரும் சேம் ரேங்க் வாங்குறாங்க. அதனால இந்த தேர்ட் ரேங்க் என்ன பண்ணி விட்டுருச்சு? ஸ்கிப் பண்ணிச்சு. தேர்ட் ரேங்க் என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிரும். தேர்ட் ரேங்க் என்ன பண்ணிரும்? ஸ்கிப் பண்ணு. அதான். சோ எங்க ஸ்கூல்ஸ்ல ஒரு நிறைய ஸ்கூல்ல இந்த மாதிரி இருக்கும்ல. 2 பேரும் சேம் ரேங்க் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த ரேங்க் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டா? அதான். சோ இங்க 2 பேரும் சேம் மார்க் வாங்குறாங்க. 2 பேரும் சேம் சேலரி வாங்குறாங்க. ஓகேங்களா? அதனால 2 பேருக்கு சேம் ரேங்க் குடுத்துட்டு சோ தேர்ட் ரேங்க் என்ன பண்ணி விட்டுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுச்சு. இங்க வருமே. அதுக்கு வாங்குறவரு 4th ரேங்க் போயிட்டாரு. புரியுதா? இங்க வருமே. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் என்ன ரேங்க் வாங்குறாங்கன்னா 7th ரேங்க் வாங்குறாங்க. அப்ப இங்க வருமே. என்ன ரேங்க் ஸ்கிப் பண்ணிடுச்சு? 8th and 9th. 8th ரேங்க் 9th ரேங்க் என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? எஸ். ஓகே. அப்ப ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? ரேங்க் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? அனலிட்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணனும்? ஓவர்க்குள்ள கண்டிப்பா என்ன கீடு இருக்கணும்? ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் இருக்கணும். ஓவர்க்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்னா அந்த ஆர்டர் பை கிளாஸ் இருக்கணும். இல்ல சோ நீங்க எந்த ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரேங்க் கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்ப இப்படி சொல்லிடுறாங்க. இல்ல லோயஸ்ட் 12 டு ஹையஸ்ட் லோயஸ்ட் 12 டு ஹையஸ்ட் 12ல ரேங்க் கொடுங்க. அதாவது இருக்கறதுல லோயஸ்ட் 12க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த குரூப்ல காமனா இருக்கிறத மட்டும் நான் வாட்டி ப்ரோ மைக் ஆஃப் நீங்க. அது வந்து சாம் டீம் அவரு டோர் வந்தா என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இப்ப எப்படி கொடுத்துரும்? இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நான் ஹையஸ்ட் 12 டு லோயஸ்ட் 12 என்ன பண்ணேன் அப்படின்னா ஆர்டர் பண்ணி ரேங்க் கொடுத்துக்கிட்டா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா லோயஸ்ட் 12 டு ஹையஸ்ட் 12 ஆர்டர் பண்ணி ரேங்க் கொடுங்கன்றாங்க. அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க அப்போ? செலக்ட் லைக் ஃபர்ஸ்ட் நேம் கமா salary சோ ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? அப்படின்ற ஃபங்க்ஷன். ரேங்க் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? அனலிட்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணும்? ஓவர்க்கு கண்டிப்பா என்ன கிளாஸ் இருக்கணும்? ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் இருக்கணும். ஓகே. salary ascending அப்படின்னு சொன்னோம்னா அசெண்டிங் ஆல ஸ்டார்ட் பண்ணிரும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போய் என்ன கொடுத்துரும்? ரேங்க் from என்ன டேபிள்? from employees. bro உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது bro. இப்போ ஓகேவா இருக்கா? ஓகே bro. இப்போ ஓகே. இங்க வருமே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் காலம் என்ன காலம் எடுத்துக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கணும். செகண்ட் காலம் வருமே. என்ன காலம் எடுத்துக்க அப்படின்னா salary காலம் எடுத்துக்கணும். ஆமா. இப்ப இங்க தேர்ட் காலம் வருமே. நான் தேர்ட் காலம் என்ன கொடுத்துக்கணும்? அது அப்படியே என்னவா இருக்கு அப்படின்னா காலம் நேம் டிஸ்ப்ளே இருக்கா? எஸ் bro. இப்ப எனக்கு வந்திருக்க ரிசல்ட்ல அதாவது நான் தேர்ட் காலம் என்ன கொடுத்துக்கணும் அது அப்படியே என்னவா பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா காலம் நேமா பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அதாவது செலக்ட் அப்புறம் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே காலம் நேமா பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? எஸ். இப்ப எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு.
வந்திருக்க ரிசல்ட்ல வர்ற காலமோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலமோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வர்ற ரிசல்ட்ல காலமோட நேம் என்ன பண்ணணும்னு சொல்றேன், சேஞ்ச் Change பண்ணணும். வர்ற ரிசல்ட்ல ஒரு காலமோட நேமை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க என்ன கீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அஸ் அப்படின்ற கீ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கீ யூஸ் பண்ணிக்கலாம், அஸ். As. ஸோ நம்ம இப்படி பார்ப்போம் கரெக்டுங்களா, ராஜா அஸ் ராம். இதோட மீனிங் என்ன, ராஜா வந்து ராஜா ராம்னு வந்து ராமா சேஞ்ச். ராஜாவும் ராமும் சேம் தான் கரெக்டா. ஆமா அப்ப அவரை ராஜான்னு கூப்பிட்டுக்கலாம், அப்படின்னா ராமனு கூப்பிட்டுக்கலாம் கரெக்டா. ஆமா எஸ் அதேதான் ஓகேங்களா. நான் இப்ப இந்த காலமுக்கு நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா, இந்த காலமுக்கு அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க அதுமே இப்படி கொடுத்துறேன், ஆர்கே அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன், ஆர்கே. அப்ப இந்த காலம் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், ஆர்கே. ஆர்கே. இங்க வருமே, அப்ப அந்த காலமோட நேம் என்ன ஆச்சு, ஓகே. ஆர்கே. இப்ப இந்த காலமோட நேமே ஆர்கேவா மாத்தணும்னா என்ன பண்ணலாம், as as ஆர்கே. ஆர்கே. இங்க வருமே, ஆர்கே மச்சான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம நேம் டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, as as நேம். நேம் டிஸ்ப்ளே புரியுங்களா. இத salary வந்து நியூ salary மாத்தணும் அப்படினா என்ன பண்ணுவீங்க, as new salary. as new salary. new new underscore spell. new underscore spell. ஆயிடுச்சா. அப்ப வர்ற ரிசல்ட்ல ஒரு காலமோட நேம் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன கீ யூஸ் பண்ணிக்கலாம், as as அப்படின்ற கீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா, ஓகே ப்ரோ. நோட் பண்ணி. ப்ரோ இந்த ஆஸ் இருக்குல்ல, ப்ரோ இந்த இந்த வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்ல எல்லாத்துலயும் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த as அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். as வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலைஸ். அதாவது இது என்ன அலைஸ் அப்படின்னா காலம் அலைஸ். we can use anywhere. ஓகேங்களா, எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா, ஓகே ஓகே அப்படி. இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா as வந்து அலைஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன அலைஸ் அப்படின்னா காலம் அலைஸ். இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காலம் அலைஸ். காலம் கொடுத்துக்கனால இது காலம் அலைஸ். ஓகே. ஓபன் ஆச்சுங்களா, காலையில வீடியோ போட்டுருந்தீங்களா bro? ஒரு நிமிஷம் ப்ரோ. நைன் ப்ரோ, சொல்லுங்க. காலையில குரூப்ல வீடியோ போட்டுருந்தீங்களா? நான் பேசலாம் bro, அப்புறம் பேசலாம். ஓகே ப்ரோ. ஓபன் ஆச்சுங்களா. எஸ் ப்ரோ. ஸோ இருமே அப்போ நான் இல்லை ஸோ இருமே அப்போ நான் ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ரேங்க். ரேங்க். இங்கே வருமே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேமு பேஸ் பண்ணி ரேங்க் கொடுங்க. அதாவது சேலரியை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ரேங்க் கொடுத்தோம் கரெக்டா. ஆமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நேமை பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கொடுக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் நேமை டிசைனிங்கால ஸ்டார்ட் பண்ணி ரேங்க் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரேங்க் கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போமா.
ஓகே ஸோ இங்கே செலக்ட் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ஃபர்ஸ்ட் நேம் கம்மா என்ன கொடுத்துருப்போம் சேலரி ஓகேங்களா. கமா ரேங்க் 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 என்றது என்ன ஃபங்க்ஷன் ப்ரோ கமா ப்ரோ சேலரி தான் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும் ஓவர் ஓவர் ஓகேங்களா. ஸோ ஓவர் ஓகேங்களா. ஸோ ஓவர்ல என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் பை ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன கிளாஸ் யூஸ் பண்ணால் ஆர்டர் பை என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் இல்லைன்னா அசெண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஸ்டார்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் எம்ப்ளாயிஸ் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்போம்னா அங்கே போய் ரேங்க் கொடுத்துரும். புரியுதா? ஏறுமே ஃபர்ஸ்ட் வர நேமுக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்கு 1. ஸோ அடுத்து வரவங்களுக்கு செகண்ட் ரேங்க், அடுத்து வரவங்களுக்கு தேர்ட் ரேங்க். இல்லை ஏறுமே ரெண்டு பேர் சேம் நேமா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்கு அப்படின்னா சேம் ரேங்க் கொடுத்துருக்கா. அப்போ ரெண்டு பேர் சேம் ரேங்க் இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன ஆயிடுது ஸ்கிப் ஆகி 6th ஒன் ஸ்கிப் ஆயிடுது. ஸோ இந்த ரேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றேன், நோட் பண்ணிங்க. ரேங்க் இஸ் a analytical function. Rank is a analytical function. It skips duplicate values. It skips duplicate values if any duplicates found. If any duplicates found ஓகேங்களா. ஏதாச்சும் ஓகேங்களா டூப்ளிகேட் ஃபவுண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் வழியா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறோம்னா ஸ்கிப் பண்ணி அதான் சொல்கிறேன். இட் ஸ்கிப்ஸ் next value if any duplicates found. ஏதாச்சும் duplicates found ஆச்சுன்னா next value ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும்னா ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா. ஓகே ஸோ அதான் சொல்லி நவீன்ஜி சொல்லுங்க ப்ரோ. இது rank is analytical function. It skips duplicate values if any duplicate values found. அப்படிதானே? It skips next value if any duplicates found. ஓகே. அப்போ யாருமே அப்போ நம்ம இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லாம் ஸோ என்ன டைப் ஆஃப் காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம நம்பர் காலம் கூட யூஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியுது. ஸோ எல்லா காலமே நம்ம என்ன பண்ண முடியும்னா அசனிங் ஆலையோ டிசைனிங் ஆலையோ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இங்கே இருமே இப்போ நான் ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் டூப்ளிகேட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுது ஸ்கிப் பண்ணு. ஸோ இனிமே இப்போ நீங்கள் ரேங்க் கொடுக்கறதுக்கு எய்தர் ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டென்ஸ் ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேங்க் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டென்ஸ் ரேங்க். இப்போ நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ரேங்க் போதா. சரி ஓகே. இங்கே இருக்கும் புதுசாக முதல் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் காலமும் சேலரி காலமும் வேணும். எப்படி எடுக்கலாம்? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி கமா salary from எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகேங்களா. இப்போ நான் என்ன கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ரேங்க் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ரேங்க் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? ரேங்க் எய்தர் நீங்கள் ரேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த டென்ஸ் ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? டென்ஸ் ரேங்க். ஓகேங்களா. இந்த ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இங்கே வருமே. இப்போ டென்ஸ் ரேங்க்கும் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தான் டென்ஸ் ரேங்க்கும் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். ஓவருக்குள்ள கண்டிப்பாக என்ன கிளாஸ் இருக்கணும்? ஆர்டர் பை. அப்போ ஆர்டர் பைன்னு சொல்லலாம். ஆர்டர் பை என்ன காலம்? சேலரி. நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா சேலரி டிசைனிங் அப்படின்னு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? சேலரி டிசைனிங். அப்போ சேலரியை டிசைனிங்கால ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் என்ன கொடுத்துரும்? டென்ஸ் ரேங்க். இப்போ ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க் என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ என்ன டிஃபரன்ஸ் பார்த்து சொல்லுங்க. சேம் வேல்யூ வந்து அந்த ஸ்கிப் ஆகாம அடுத்த வேல்யூ அப்படியே கண்டினியூஸா போகும். சூப்பர். இப்போ நான் ரேங்க் யூஸ் பண்ணும்போது ரெண்டு பேர் செகண்ட் ரேங்க் இருந்தாங்க. அப்ப தேர்ட் ரேங்க் என்ன ஆயிடுச்சு? ஸ்கிப் பண்ணிச்சு. பட் டென்ஸ் ரேங்க்ல தேர்ட் ரேங்க் என்ன ஆகல? ஸ்கிப் பண்ணல. எத்தனை பேர் 6th ரேங்க் எடுத்தாலும் அடுத்த மார்க் என்ன ரேங்க் தான் கொடுத்துருக்கு? 7th ரேங்க். அப்ப ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்? It does not skip next.
ரேங்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும் அப்படின்னா டூப்ளிகேட் ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணிடும் ஸ்கிப் பண்ணிடும். பட் ஓகேங்களா. ஸோ இந்த டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணாது ஸ்கிப் பண்ணாது. ஸ்கிப் பண்ணா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா. இங்கே இருமே இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் அசனியால ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரேங்க் கொடுக்கணும், டூப்ளிகேட் வேல்யூ ஸ்கிப் ஆகக்கூடாது அப்படின்றேன். அப்போ என்ன பண்ணலாம்? செலக்ட் லைக் ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா salary dense rank டென்ஸ் ரேங்க் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? analytical function அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். over ஓவருக்குள்ள கண்டிப்பாக என்ன கிளாஸ் இருக்கணும்? order by ஆர்டர் பை. என்ன கிளாஸ் இருக்கணும்னா ஆர்டர் பை. என்ன கொடுத்துருப்போம்னா salary ஃபர்ஸ்ட் first நேம் name ஏசி ascending from ஃப்ரம் என்ன employees. கொடுக்கலாமா எம்ப்ளாயிஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரேங்க் ஜெனரேட் ஆயிடுச்சா. இங்கே இருமே வந்திருக்க ரிசல்ட் காலமோட நேமை சேஞ்ச் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம்? as ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிகேன்னு கொடுக்கலாமா? இங்கே இருமே இல்லைன்னா டிஆர் அப்படின்னு கொடுத்துருவோம். சேஞ்ச் ஆயிடுச்சா? Okay. புரியுதுங்களா? yes bro. அப்போ வர்ற ரிசல்ட்ல ஒரு காலமோட நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? as எனக்கு டூப்ளிகேட் ஃபவுண்ட் ஆனாலும் நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? dense rank. டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? yes bro. ஸ்டோர் பண்ணி நோட் பண்ணியாச்சுங்களா? சரி. அப்ப ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் சொல்லிக்கலாம்? rank it skips next value if any duplicates found. Dense rank does Dense not rank, skip it does the not skip duplicate next value. duplicate value. It does not skip the next value if any duplicates found. ஏதோ டூப்ளிகேட் ஃபவுண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணாதுன்னா ஸ்கிப் பண்ணாது. புரியுங்களா? yes bro. இனிமே இப்போ நம்ம ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகேங்களா, ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் டென்ஸ் ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகேங்களா, ஸோ அங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டூப்ளிகேட்ஸ்லாம் வருது. கரெக்டா? yes bro. அங்கே என்ன வருது அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் வருது. கரெக்டா?
ஸோ இயர்மே ஸோ அது வேற ஒன்றும் இல்லை. நான் ரேங்க்ல அதாவது 2 பேர் சேம் வேல்யூ எடுத்திருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கு சேம் ரேங்க் வரும். அதே மாதிரி டென்ஸ் ரேங்க்ல 2 பேர் சேம் மார்க் வச்சிருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கு சேம் ரேங்க் தான் வரும். கரெக்டா? எஸ் இயர்மே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட்ல வர ஒரு ரோக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்னா ஒரு ரோ நம்பர் ஜென்ரேட் ஆகும்னு சொல்றேன். என்ன ஜென்ரேட் ஆகும்னு சொல்றேன் அப்படின்னா ரோ நம்பர் ஜென்ரேட் ஆகும்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றேன். என்ன வேலையை வரக்கூடாது? டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. இனிமே நான் ரேங்க் யூஸ் பண்ணும்போதும் 2 பேர் அதாவது 2 பேர் சேம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அங்க டூப்ளிகேட் ரேங்க் வருதா? ஆமா. நான் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 பேர் சேம் வேல்யூ இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு என்ன வருது அப்படின்னா சேம் ரேங்க் வருதா? எஸ் அப்ப இங்க எல்லாம் என்ன வருது அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் வருது. ஓகேங்களா? இங்க இருமே இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வர ஒரு ரோக்கு என்ன ஜெனரேட் ஆகும்னா ஒரு யூனிக்கான நம்பர் ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன். என்ன ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன்? யூனிக் நம்பர். ஒரு ரோக்குமே என்ன ஜெனரேட் ஆகணும்னா ஒரு யூனிக்கான நம்பர் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். இனிமே இப்ப ரிசல்ட்ல வர ஒரு ரோக்கும் ஒரு யூனிக்கான நம்பர் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா ரோ நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? ரோ நம்பர். இப்ப எழுதுவோம். இப்படி எழுதலாம். செலக்ட் எனக்கு எந்த காலம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலமும் ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேலரி காலமும் வேணும். அப்போ இப்படி செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் எந்த டேபிள்? எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் என்ன கொடுத்துரும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஓகேங்களா கொடுத்துரும். இப்போ நான் ரிசல்ட் வர ஒரு ரோக்கு என்ன ஜெனரேட் ஆகும்னா ஒரு ரோ நம்பர் ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன். அப்போ ரோ நம்பர் ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர். ரோ அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நம்பர் அப்படின்ற அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ரோ நம்பர் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன் தான்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு? ஓவர். அப்போ ஓவருக்கு கண்டிப்பா என்ன கிளாஸ் இருக்கணும்? ஆர்டர் பை. அப்போ இங்க இருக்கும் ஆர்டர் பை. ஓகேங்களா? என்ன கொடுத்துரும் அப்படின்னா ஓகேங்களா எந்த காலம் பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துரும் அப்படின்னா ஏஏசி அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் என்னால ஸ்டார்ட் ஆயிரும்? அசனியால ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை அசனியால ஸ்டார்ட் பண்ணிட்டு இனிமே இப்போ ஒரு ரோக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு ரோ நம்பர் ஜெனரேட் பண்ணிருக்கான். இங்க பாருமே இங்க சேம் வேல்யூவே இருந்தாலும் அங்க எல்லாம் என்ன வராது? டூப்ளிகேட் வேல்யூஸ் வராது. அப்ப ரேங்கோ டென்ஸ் ரேங்கோ இல்ல ரோ நம்பருக்கோ இல்ல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம்? அங்க டூப்ளிகேட் வேல்யூஸ் வரும், இங்க டூப்ளிகேட் வேல்யூஸ் வராது. ஓகே. ரோ நம்பர் ஆல்வேஸ் ஜெனரேட்ஸ் யூனிக் வேல்யூஸ் ஒன்லி. புரியுங்களா? ஓகே. அப்ப ரோ நம்பர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிசல்ட்ல வர ஒரு ரோக்குமே ஒரு யூனிக்கான ரோ நம்பர் ஜெனரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? ரோ நம்பர். ரோ நம்பர் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தான்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா யூஸ் பண்ணணும் ஓவர். ஓவருக்கு கண்டிப்பா என்ன கிளாஸ் இருக்கணும்? ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் இருக்கணும். புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. நோட் பண்ணி ப்ரோ டென்ஸ் ரேங்க் டெஃபினிஷன் ஏதாவது இருக்குங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. இட் டஸ் நாட் ஸ்கிப்ஸ் தி டூப்ளிகேட் வேல்யூஸ். சாரி, இட் டஸ் நாட் ஸ்கிப் தி நெக்ஸ்ட் வேல்யூ. ரேங்க் என்ன பண்ணா ரேங்க் இட் ஸ்கிப்ஸ் தி நெக்ஸ்ட் வேல்யூ. டென்ஸ் ரேங்க் இட் டஸ் நாட் ஸ்கிப்ஸ் தி நெக்ஸ்ட் வேல்யூ. அவ்வளவுதான் ப்ரோ. அந்த ரோ நம்பருக்குள்ள அந்த ஆர்டர் பைல வந்து salary போட்டா கூட இதே மாதிரி தான் வருமா? ஆமா, என்ன காலம் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். எந்த காலம் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணாலும் ஓகேங்களா அந்த காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு வர ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோ நம்பர் ஜெனரேட் பண்ணிடும். புரியுதா? எஸ் ப்ரோ. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா சேம் சேலரி தான் இருக்கு. பட் என்ன இருக்கு அப்படின்னா ரோ நம்பர் யூனிக்கா இருக்கா? அதாவது இந்த ரோ நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா யூனிக்கான நம்பர் தான் ஜெனரேட் பண்ணும். வர ரிசல்ட்ல இருக்க ஒரு ரோக்கு என்ன ஜெனரேட் பண்ணும்னா ஒரு யூனிக்கான ரோ நம்பர் தான் ஜெனரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க எந்த காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ரிசல்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் எப்பவுமே என்ன தான் இருக்கும் அப்படின்னா யூனிக்கா தான் இருக்கும். புரியுதா? ஓகே.
ஓகே. அப்ப நம்ம ரோ நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிக்கலாம்? வேல்யூஸ் நம்ம ரிசல்ட்ல வர ஒரு ரோக்கு என்ன ஜெனரேட் பண்றதுன்னா ஒரு ரோ நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு என்ன ஜெனரேட் பண்றதுக்கு ரோ நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த ரோ நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? எஸ் ஸோ அடுத்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பார்ப்போம் அப்படின்னா இந்த லீட் அண்ட் லேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ ரேங்க் டென்ஸ் ரேங்க் ரோ நம்பர்ல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. இல்ல bro. ஸோ அடுத்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பார்ப்போம்னா இந்த லீட் அண்ட் லேக் பார்ப்போம். இப்போ என்கிட்ட இன்னொரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள் அப்படின்னா இஎம்பி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் என்ன காலம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் என்ன கொடுக்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துல அப்படின்னா ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா இஎம்பி. வர ரிசல்ட் நான் என்ன பண்ணி அப்படின்னா ஆர்டர் பண்ணுறேன். இல்லை ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்லி அப்படின்னா ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்லி அப்படின்னா அசனிங் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி என்ன ஆயிடும் அப்படின்னா அசனியால வர ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸோ இங்கே இப்போ இப்படி வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு எத்தனை ரோ ரிசல்ட்ல வந்திருக்கு? 5 ரோஸ் வந்துருக்குங்களா? இங்கே இப்போ என்ன எந்த செலக்ட் பண்ணிருக்கணும் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ. அதாவது என்னோட கர்சர் எந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கரண்ட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ என்ன? 1 இங்கே அலெக்சாண்டர். நம்மளோட கரண்ட் வேல்யூ என்ன? அலெக்சாண்டர். இல்ல இப்ப நமக்கு கரண்ட் வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? இது கரண்ட் வேல்யூ கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ப்ரூஸ். நெக்ஸ்ட் வேல்யூ எந்த வேல்யூ? ப்ரூஸ். இப்ப நம்மளோட கரண்ட் வேல்யூ எது? ப்ரூஸ். இப்ப இந்த ப்ரூஸ்க்கு நெக்ஸ்ட் வேல்யூ எது? லெக்ஸ். ப்ரூஸ்க்கு ப்ரீவியஸ் வேல்யூ என்ன? சாரி ப்ரோ. அலெக்சாண்டர். ப்ரூஸ்க்கு ப்ரீவியஸ் வேல்யூ அலெக்சாண்டர். அப்ப இங்க வருமே. அதாவது இப்ப நம்ம இந்த லீட் அண்ட் லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ, அதாவது நம்ம கரண்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரண்ட் வேல்யூக்கு இருக்க வேண்டிய இடத்துல கரண்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆக வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எய்தர் ப்ரீவியஸ் வேல்யூவோ இல்ல நெக்ஸ்ட் வேல்யூவோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போறேன். புரியுங்களா? ஓகே ப்ரோ. இல்ல சோ இந்த அதாவது நான் லீட் அண்ட் லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கரண்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆக வேண்டிய லொகேஷன்ல, அதாவது கரண்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ண வேண்டிய இடத்துல எய்தர் ப்ரீவியஸ் வேல்யூவோ இல்ல நெக்ஸ்ட் வேல்யூவோ நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த லீட் அண்ட் லேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஓகே. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா இந்த லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலம் விட்டு செகண்ட் காலம் பாருங்க. நான் செகண்ட் காலம்ல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன்? லீட் அப்படின்றது நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தான்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணும்? ஓவருக்கு கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணும்? ஆர்டர் பை. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துரு அப்படின்னா இப்படி ஃபர்ஸ்ட் நேம் அசனிங் கொடுத்துரு. அப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்ன ஆயிடும் அப்படின்னா அசனிங் ஆல ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நேம் என்னால ஸ்டார்ட் ஆயிடும்? அசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நேம் என்ன ஆயிடும் அப்படின்னா அசனிங் ஆர்டர் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நேம் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடும்னா அசனிங் ஆல ஸ்டார்ட் ஆயிடும். யாருமே இப்போ எப்படி வச்சுக்கோம். இப்போ இந்த ஆர்டர் பை கிளாஸ் எடுத்தோம். யாருமே இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுவோம். இங்க நமக்கு பாருங்க என்ன எரர் வருதுன்னு. என்ன வருது? invalid number of argument. இப்படி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் என்ன? கொடுத்திருக்க ஆர்குமென்ட் கம்மியா நம்ம பாஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு. கரெக்ட்டா? எஸ். ஏர்மே நம்ம இதுக்கு முன்னாடி ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர் இப்படிலாம் ஃபங்க்ஷன் பார்த்தோம். கரெக்ட்டா? எஸ். சோ அந்த ஃபங்க்ஷன்க்குலாம் நம்ம ஏதாச்சும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுமா? இல்ல. பட் இந்த லீடுக்கும் லேக்குக்கும் கண்டிப்பா நம்ம என்ன பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி ஆகணும். லீடுக்கு லேக் கண்டிப்பா நம்ம என்ன பாஸ் பண்ணி ஆகணும்? ஆர்குமெண்ட்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம எந்த காலம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் லீட் ஃபங்க்ஷனை எந்த காலம்ல ஒர்க் அவுட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நேம். அப்ப நான் எந்த காலம்ல ஒர்க் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற காலம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறேன். எந்த காலம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறேன்?
ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இங்கே இப்போ இங்கே இருமே இப்போ வச்சுக்கோ லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா கரண்ட் வேல்யூ இருக்க வேண்டிய இடத்துல ஓகேங்களா கரண்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரூஸ் தான் என்னோட கரண்ட் வேல்யூ கரெக்டா. ஓகே. செகண்ட் ரோல ஆக்சுவலா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரூஸ் பிரிண்ட் ஆகணும். செகண்ட் ரோல என்ன பிரிண்ட் ஆகணும் ப்ரூஸ். ஓகேங்களா. அந்த ப்ரூஸ் ப்ரீவியஸ் டிஸ்பிளே ஆக வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் வேல்யூ என்ன லெக்ஸை டிஸ்பிளே பண்ண போறேன். எதை டிஸ்பிளே பண்ண போறேன் லெக்ஸ். அப்ப இனிமே கரண்ட் வேல்யூல இருந்து அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூஸ் என்னோட கரண்ட் வேல்யூ அப்படின்னா கரண்ட் வேல்யூல இருந்து இந்த லெக்ஸ் அப்படின்றது எத்தனாவது நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கு செகண்ட். ப்ரூஸ்க்கு இது எத்தனாவது நெக்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட். கரண்ட் வேல்யூல இருந்து எனக்கு அடுத்து வரப்போற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ எந்த வேல்யூ வேணும். ஓகே ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா கரண்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆக வேண்டிய இடத்துல நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்றது. எந்த வேல்யூ டிஸ்பிளே பண்றது நெக்ஸ்ட் வேல்யூ. ஆமா இங்கே இப்போ நான் எந்த காலம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல ஒர்க் பண்ண போறேன். எந்த காலம்ல ஒர்க் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நேம். அதனால லீட் ஃபங்க்ஷன் எந்த காலம்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல ஒர்க் பண்ண போறேன். ஓகேங்களா. இங்கே இப்போ அலெக்சாண்டர் தான் என்னோட கரண்ட் வேல்யூ அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம லீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ண போறோம் ப்ரூஸ் நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ண போறோம். என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ண போறோம் நெக்ஸ்ட். இந்த அலெக்சாண்டருக்கு அப்புறம் நிறைய நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கு. அதாவது இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வேணுமா இல்ல செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வேணுமா இல்ல தேர்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வேணுமான்னு சொல்லுவோம். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் வேல்யூல இருந்து அடுத்து வர போற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணா போதும்னு சொல்றேன். எதை டிஸ்பிளே பண்ணா போதும்னு சொல்றேன் நெக்ஸ்ட். அப்ப இனிமே சோ இங்க என்ன பண்ணா அதனாலதான் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1 கொடுத்துருக்கேன் அப்படின்னா கரண்ட் வேல்யூல இருந்து அடுத்து வர போற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். எதை டிஸ்பிளே பண்ணும் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ. அப்ப இனிமே இப்ப அலெக்சாண்டர் இருக்காரு அப்படின்னா அலெக்சாண்டருக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன ப்ரூஸ். ப்ரூஸ்க்கு நெக்ஸ்ட் வேல்யூ லெக்ஸ். லெக்ஸ் தான் கரண்ட் வேல்யூ அப்படின்னா லெக்ஸ்க்கு நெக்ஸ்ட் வேல்யூ நீனாவுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்டீவன். இப்போ என்னோட கர்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டீவன்ல இருக்கு கரெக்டா. ஸ்டீவன் தான் அப்ப நமக்கு என்ன வேல்யூ கரண்ட் வேல்யூ. கரண்ட். இப்ப இந்த கரண்ட் வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ஏதாச்சும் இருக்கா இல்ல கண்டிப்பா லாஸ்ட் வேல்யூக்கு என்ன இருக்காது அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ இருக்காது கரெக்டா. எஸ் ப்ரோ. அப்ப இங்க நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்ப இந்த நெக்ஸ்ட் வேல்யூக்கு இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பிரிண்ட் பண்றது அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்குல கரெக்டா. அலெக்சாண்டருக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ப்ரூஸ் இருக்கு ப்ரூஸ்க்கு நெக்ஸ்ட் வேல்யூ லெக்ஸ் இருக்கு ஓகேங்களா. அப்ப ப்ரூஸ் டிஸ்ப்ளே ஆன இடத்துல நான் லெக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிடுவேன். லெக்ஸ் டிஸ்ப்ளே ஆன இடத்துல யாரை டிஸ்ப்ளே பண்ணிடுவேன் நீனா டிஸ்ப்ளே ஆன இடத்துல யாரை டிஸ்ப்ளே பண்ணிடுவேன் ஸ்டீவன். இப்ப இந்த ஸ்டீவனுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்ப ஸ்டீவன் இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன டிஸ்ப்ளே பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கு கரெக்டா. அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்ப யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா நாங்க என்ன டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா நோ வேல்யூ அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க சொல்றேன் நோ வேல்யூ. அப்ப இப்படி கொடுத்துறேன் நோ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா யாருக்காச்சும் நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா அங்க என்ன டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா நோ வேல்யூ அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது. இங்க இந்த ரெண்டாவது காலம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல யார் டிஸ்ப்ளே ஆயிருக்குன்னு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தா அலெக்சாண்டர். பட் இங்க யார் டிஸ்ப்ளே ஆயிருக்கா ப்ரூஸ். ஏன் அப்படின்னா அலெக்சாண்டருக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ ப்ரூஸ். அதனாலதான் ஓகேங்களா. சோ அலெக்சாண்டர் இருந்து வரப்போற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஸ். அதனாலதான் ப்ரூஸ் என்ன ஆயிருக்காரு ப்ரூஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆயிருக்காரா. சோ இந்த இடத்துல ப்ரூஸ் வர வேண்டும் பட் அங்க யார் டிஸ்ப்ளே இருக்கா லெக்ஸ் டிஸ்ப்ளே இருக்கா. லெக்ஸ்க்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன நீனா டிஸ்ப்ளே இருக்கலாம். நீனாவுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன ஸ்டீவன் டிஸ்ப்ளே இருக்கலாம். இப்ப ஸ்டீவனுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா இல்ல அதனாலதான் அங்க என்ன வேல்யூ பிரிண்ட் இருக்கு நோ வேல்யூ. அப்ப இந்த லீட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இப்ப நான் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன் 3 ஆர்குமெண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா எந்த காலம்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அந்த வேல்யூ. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ இருந்து எத்தனாவது நெக்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ண சொல்றதான் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்குமெண்ட். தேர்ட் ஆர்குமெண்ட் இன் கேஸ் யாருக்காச்சும் நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா அங்க என்ன டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்றதான் பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் ஆர்குமெண்ட். புரியுதா எஸ் ப்ரோ. இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கரண்ட் வேல்யூ இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும். எனக்கு எத்தனாவது நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும்னா செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும். எத்தனாவது நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும் செகண்ட் நெக்ஸ்ட். யாருக்காச்சும் நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா எனக்கு அங்க என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நோ நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். என்ன பிரிண்ட் ஆகணும் நோ நேம். சொல்லுங்க
select first name, Select first name, select first name, First name, comma, comma, lead, lead. என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? லீட். lead. எதுக்காக லீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம்? next value நம்ம ஆர்டர் பண்றதுனால. அதாவது கரண்ட் வேல்யூ இருக்க வேண்டிய இடத்துல நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்றதுக்கு. எந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்றதுக்கு? next value. நெக்ஸ்ட் வேல்யூ. அதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா இந்த லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். புரியுங்களா? yes Okay. bro. லீட் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? analytical function. அனலிட்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணுவோம்? over ஓவர். ஓவருக்குள்ள கண்டிப்பா என்ன கிளாஸ் யூஸ் பண்ணி ஆகணும்? order ஆர்டர். அப்ப ஓவர் ஆர்டர் பை நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ஓகேங்களா? ஸோ ஓவர் ஆர்டர் பை நான் என்ன கொடுத்துருப்பேன்னா எந்த காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நேம் காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம். எந்த காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம்? name. இப்போ எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? TDS போட்டுடலாம். Descending. DSC. From எந்த டேபிள்? employee EMP டேபிள். From எந்த டேபிள்? employee EMP டேபிள். ஓகே. ஸோ இனிமே இப்போ லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்னா லீட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா நம்ம என்ன பாஸ் பண்ணிடணும்? argument ஆர்குமெண்ட். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காலம் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம். எந்த காலம்? first name ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இங்க என்ன கொடுத்தோம்? 2 2. ஏன் 2 கொடுக்குறோம்? எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா செகண்ட் நெக்ஸ்ட் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? second 2 2 இல்ல. ஸோ இன் கேஸ் யாருக்காச்சும் வேல்யூ இல்ல அப்படின்னா நம்ம அங்க என்ன பண்ண போறோம்? No value. நோ நேம். என்ன கொடுத்துரும்? no name நோ நேம். அப்ப இனிமே இப்ப ஸ்டீவன் இருக்காங்க அப்படின்னா ஸ்டீவனுக்கு செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? lex லெக்ஸ். அப்ப ஸ்டீவன் டிஸ்ப்ளே ஆன இடத்துல என்ன டிஸ்ப்ளே இருக்கு? Lex. லெக்ஸ். ஓகே. இப்ப நீனா இருக்காங்க அப்படின்னா நீனாவுக்கு செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? alexander நீனாவுக்கு செகண்ட் நெக்ஸ்ட் Bruce. ப்ரூஸ். அப்ப என்ன பண்ணி டிஸ்ப்ளே இருக்கு? bruce ப்ரூஸ். ஓகே. இந்த லெக்ஸுக்கு செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? alexander அலெக்சாண்டர் டிஸ்ப்ளே இனிமே இப்ப ப்ரூஸ்க்கு செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா? இல்ல. இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ அலெக்சாண்டர், செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா? இல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாச்சு? No name. நோ நேம். அலெக்சாண்டருக்கும் என்ன இல்ல அப்படின்னா செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல. அங்க என்ன பண்ணிட்டாச்சு? No name. இவன் வர ரிசல்ட் இந்த காலமோட நேம் சேஞ்ச் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணலாம்? As ஓகே. ஆஸ் என்ன கொடுக்கலாம்? ஆஸ் கொடுத்துரு. ஓகேங்களா? எல்டி அப்போ விட்டுலாமா? yes bro. அப்ப வர ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலமோட நேம் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஆச்சு. நோட் பண்ணி. ப்ரோ அங்க நல்லு கொடுக்கலாமா ப்ரோ நோ நேம் பதிலா? நான் சொல்றேன் ப்ரோ. நான் என்னன்னு சொல்றேன். நோட் பண்ணி. எந்த வேல்யூமே கொடுக்கலன்னா நல்லதானே வரும். ஆமா ப்ரோ. நல்லதான் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன். அசைன்மெண்ட்டா தரேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆ
ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? எஸ் ப்ரோ. ஸோ யாருமே இப்போ இந்த லீட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ஓகேங்களா நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கோம்? 3 ஆர்குமெண்ட். 3 ஆர்குமெண்ட் ஓகேங்களா? ஸோ யாருமே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல? தேர்ட் ஆர்குமெண்ட். இப்போ நான் தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல ஓகேங்களா? ஸோ 3வது ஆர்குமெண்ட்டா நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்? இன் கேஸ் யாருக்காச்சும் நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா அங்க என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா? இப்ப நான் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லல, இல்ல தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல அப்படிங்க பாருங்க என்ன பிரிண்ட் ஆகுது? அப்ப எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா அங்க என்ன பிரிண்ட் ஆகணும்னு நம்ம சொல்லல அப்படின்னா அப்ப டிஃபால்ட்டா அங்க என்ன பிரிண்ட் ஆகும்? நல். இப்ப நம்ம செகண்ட் ஆர்குமெண்டா ஒன்னு பாஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா? செகண்ட் ஆர்குமெண்டா என்ன பாஸ் பண்ணிக்கணும்? எந்த வேல்யூ? அதாவது கரண்ட் வேல்யூல இருந்து எத்தனாவது நெக்ஸ்ட் வேல்யூ அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. ஏன்மே இப்போ நான் அதையும் பாஸ் பண்ணல. இப்போ நான் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணிருக்கேன். அதாவது நான் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்துச்சு. 2 அப்படின்னு கொடுத்தேன் நான் செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்துச்சு. இப்போ நான் எதுவுமே கொடுக்கல கரெக்ட்டா? செகண்ட் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல, நான் தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. நான் தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன வேல்யூ வரும்? நல் வேல்யூ. நல். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல யாருமே. இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்போ? என்ன இருக்கு? டிஃபால்ட்டா எந்த வேல்யூ வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ. அதாவது டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கணும் இந்த இடத்துல 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க. என்னன்னு கன்சிடர் பண்ணியும் 1. அப்ப டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்துரும். புரியுதுங்களா? ஓகே. நோட் பண்ணி உள்ளிட்ட 118 சரி ஓகே. ஸோ யாருமே அப்ப நம்ம லீடு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகேங்களா என்ன பண்ணிக்கலாம்? கரண்ட் வேல்யூ டிஸ்ப்ளே ஆன் டேட்ல எந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் புரியுங்களா? எஸ் ப்ரோ. ஸோ இப்போ இங்கே லீட் அப்படின்றது என்ன பண்ணுச்சு அப்படின்னா கரண்ட் வேல்யூ டிஸ்ப்ளே ஆன் டேட்ல நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணுச்சு கரெக்டா? ஓகேங்களா? ஸோ இந்த லேக் ஃபங்க்ஷன் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா? ஸோ இந்த லேக் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகேங்களா யாருமே லேக் அப்படின்னு கொடுத்துருவோம். யாருமே லீடு போதும் நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா அப்படியே லேக் அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது லீடு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சு? நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு
டிஸ்ப்ளே பண்ணுச்சு. ஏறுமே இப்போ இந்த லேக் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கு? முன்னாடி ப்ரீவியஸ் வேல்யூ ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் வேல்யூ. அவ்வளவுதான். ஓகேங்களா? லீடுக்கும் லேக்குக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? லீடு என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் வேல்யூ டிஸ்ப்ளே ஆன இடத்துல நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும். எந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும்? நெக்ஸ்ட் வேல்யூ. இந்த லேக் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் வேல்யூ டிஸ்ப்ளே ஆன இடத்துல ப்ரீவியஸ் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும். புரியுதா? எஸ் ப்ரோ. இல்லைன்னா எப்படி நினைச்சுக்கோங்களா, லீட் அப்படின்றது டாப் டு பாட்டம். இனிமே லீட் அப்படின்றது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதாவது டாப் டு பாட்டம் மாடல் ஒரு காட்சி. கரெக்டா? எஸ் ப்ரோ. அலெக்சாண்டருக்கு வேண்டிய ப்ரூஸ் டிஸ்ப்ளே பண்ணுச்சு. ப்ரூஸ் டிஸ்ப்ளே வேண்டிய இடத்துல லெக்ஸ் வேண்டிய இடத்துல நீனாவுக்கு போது யார் டிஸ்ப்ளே பண்ணுச்சு? ஸ்டீவன். இது வந்து பாத்தீங்கன்னா லீடு. இந்த லேக் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருமே அப்படியே பாட்டம் டு டாப் அப்படின்ற மாதிரி நினைச்சுங்க. இங்கேருமே ஸ்டீவன் டிஸ்ப்ளே அந்த இடத்துல யார் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு? நீனா. ஓகேடா? ஸோ நீனாவுக்கு போது யார் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு? லெக்ஸ். ஓகே. லெக்ஸுக்கு ப்ரீவியஸ் சொல்லி என்ன? ப்ரூஸ் ப்ரீவியஸ் வேல்யூ அலெக்சாண்டர். இப்போ இந்த அலெக்சாண்டர் ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. அப்ப அங்க என்ன பிரிண்டா இருக்கு? நோ வேல்யூ. ஓகேடா? ஸோ இப்போ நான் இங்க லேக் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லுங்க அப்போ. ரிசல்ட் மட்டும் சொல்லுங்க அப்போ. இங்க ரிசல்ட் சொல்லுங்க அப்போ. இந்த இடத்துல யார் பிரிண்ட் ஆகும்? லெக். இந்த இடத்துல யார் பிரிண்ட் ஆகும்? லெக்ஸ். ஓகேடா? நீனாக்கு இடத்துல ப்ரூஸ். ஓகேடா? லெக்ஸ் இருக்க இடத்துல அலெக்சாண்டர். ஓகேடா? ப்ரூஸ்க்கு செகண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. அது செகண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கா? இல்ல. அப்ப அங்க என்ன பிரிண்ட் ஆகும்? நல் வேல்யூ. நோ நேம் பிரிண்ட் ஆகும். இல்ல அதே மாதிரி அலெக்சாண்டருக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? நோ நேம். அப்ப லீடுக்கும் லேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிக்கலாம்? லீடுல கரண்ட் வேல்யூல நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும். லேக்ல கரண்ட் வேல்யூல இருந்து ப்ரீவியஸ் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணும்? புரியல ப்ரோ. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியும்? அதாவது நான் இங்க தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ணுன்னு கேக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் வேல்யூ நல் வேல்யூ என்ன வந்துரும் அப்படின்னா நான் யாருக்காச்சும் ஒரு வேல்யூக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இல்ல அப்படின்னா நாங்க என்ன பாஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னா அங்க என்ன வந்துரும்? நல் வேல்யூ. இப்ப நான் செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் எந்த வேல்யூ எடுத்துக்கும்? நல் வேல்யூ. இது சரி. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கும். புரியுதா? எஸ். நோ பண்ணி. லாஸ்ட் 2 சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. அதாவது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. லேக்ல நம்ம பார்த்தோம். கரெக்டா? நான் தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா இன்கேஸ் யாருக்காச்சும் ப்ரீவியஸ் வேல்யூ இல்ல அப்படின்னா அங்க நான் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல அப்படின்னா டிஃபால்ட் நல்னு பிரிண்ட் ஆச்சு. கரெக்டா? ஆமா. அதாவது இங்க நல் வேல்யூ கொடுத்துருக்கோம். வேல்யூ இல்ல அப்படின்னா நோ நேம் பிரிண்ட் பண்ண சொன்னோம். கரெக்டா? ஆமா. நான் இங்க கொடுக்கல அப்படின்னா என்ன இருக்கும்? நல் வந்துருது. அதான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைச்சும் ஓகேங்களா ப்ரீவியஸ் வேல்யூ நான் எத்தனாவது ப்ரீவியஸ் வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா எந்த ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துதா? அதான். ஓகே.
நோட் பண்ணியாச்சுங்களா? எஸ் ப்ரோ. அப்ப லீடுக்கும் லேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லிடலாம்? லீட்ல ஃபர்ஸ்ட் கரண்ட் வேல்யூலேருந்து நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஓகே. லேக்ல கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூ டிஸ்ப்ளே பண்றது. புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. ஓகே. அடுத்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்னா இந்த லிஸ்ட் டேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்? லிஸ்ட் டேக். இந்த லிஸ்ட் டேக் மட்டும் எதோட ஃபீச்சர் அப்படின்னா இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன் மட்டும் 11 ஃபீச்சர். ஆரக்கிள் 11 ஃபீச்சர். எதோட ஃபீச்சர்? 11. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 10 ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இது ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் 11 ஃபீச்சர். புரியுதா? ஓகே. ஸோ ஏறுமே ஓகே. இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஏறுமே இப்போ இங்கே வருமே இப்போ பிடிச்சிக்கும். என்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்ணலாம்? செலக்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் என்ன கொடுத்தோம்னா EMP அப்படின்னு கொடுத்துரும். என்ன கொடுத்தோம்னா ஃப்ரம் EMP அப்படின்னு கொடுத்துருவோம். ஏறுமே இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் முடிச்சா ஏறுமே இப்படி கொடுத்தோம். ஆர்டர் பை என்ன கொடுத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துரு அப்படின்னா அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங்கால ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் காலம் எடுக்கும்போது நமக்கு எத்தனை ரோ ரிசல்ட்ல வந்திருக்கு? எத்தனை ரோ ரிசல்ட் வந்திருக்கு? 5 ரோஸ். ஓகேங்களா? இங்கே யாருமே இப்போ எனக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட்ல எத்தனை ரோ வந்திருக்கு அப்படின்னா ஒரு 5 ரோஸ் வந்துருக்கு. எத்தனை ரோ வந்திருக்கு? 5 ரோஸ். இப்போ எனக்கு இந்த 5 ரோஸ்ல வந்துருக்க இந்த ரிசல்ட்டை எனக்கு எத்தனை ரோவா மாற்றணும் அப்படின்னா சிங்கிள் ரோவா மாற்றணும். எத்தனை ரோவா மாற்றணும்னு சொல்றேன்? சிங்கிள் ரோ. இல்லை இப்படி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வர ரிசல்ட் எனக்கு எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா சிங்கிள் ரோல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். புரியுங்களா? ஓகே. எனக்கு மல்டிபிள் ரோல அவுட்புட் வேணா எத்தனை ரோல அவுட்புட் வேணும் அப்படின்னா சிங்கிள் ரோல். அதாவது வரப்போற ரோ எத்தனையோ 5 ரோ தான். பட் எனக்கு பிரிண்ட் ஆகும்போது எத்தனை ரோல தான் பிரிண்ட் ஆகும்னு சொல்றேன்? சிங்கிள் ரோ. இங்க வருமே இந்த லிஸ்ட் டேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? எனக்கு மல்டிபிள் ரோஸ்ல வர அவுட்புட்டை எனக்கு சிங்கிள் ரோவா கன்வெர்ட் பண்ணணும். எத்தனை ரோவா கன்வெர்ட் பண்ணணும்? இப்படி சிங்கிள் ரோவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த லிஸ்ட் டேக் அப்படின்ற ஃபங்க்ஷன். புரியுங்களா? அப்ப மல்டிபிள் ரோஸ் அவுட்புட்டை சிங்கிள் ரோவா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? லிஸ்ட் டேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? லிஸ்ட் டேக். இப்போ இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? இல்ல செலக்ட் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுத போறோம் அப்படின்னா லிஸ்ட் டேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? லிஸ்ட் டேக். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? லிஸ்ட் டேக். இல்ல சோ இப்போ என்ன கொடுத்துருப்போம்? அப்படி லிஸ்ட் டேக்னு கொடுத்துருவோம். இல்ல சோ இனிமே இங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்? லிஸ்ட் டேக் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே ஓவருக்குள்ள கண்டிப்பா என்ன கிளாஸ் இருக்கணும்? ஆர்டர் பை. என்ன கிளாஸ் இருக்கணும் அப்படின்னா ஆர்டர் பை. ஓகேங்களா? என்ன காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் வச்சுக்கோமா? ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்தோம் அப்படின்னா அசெண்டிங் கொடுத்துருவோம். ஃப்ரம் நம்ம எந்த டேபிள் அப்படின்னா EMP. கரெக்டா? சோ எனிவே இப்போ இந்த லிஸ்ட் டேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் எந்த காலம் ஒர்க் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நேம். அப்ப கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நேம் அப்ப கொடுக்கலாமா? சரி இங்க வருமே என்ன வருது? ஆர்டர் பை நாட் அலோட் ஹியர். ஓகே. லிஸ்ட் டேக் அப்படின்ற என்ன ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம்? மல்டிபிள் ரோஸ் கன்வெர்ட் டு சிங்கிள் ரோ. அவுட்புட் சிங்கிள் ரோ. இப்போ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாவே கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கோம்? ஓவர். இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன்ல மட்டும் நமக்கு என்ன கீவேர்ட் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா ஓவர் அப்படின்ற கீவேர்ட் சப்போர்ட் பண்ணாது. என்ன கீவேர்ட் சப்போர்ட் பண்ணாது?
ஓவர் அப்ப இந்த லிஸ்டாக்ல மட்டும் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா இந்த ஓவர் சப்போர்ட் பண்ணாது. அப்ப ஓவர் பொதுவா இந்த லிஸ்டாக் மட்டும் நீங்க என்ன கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாருமே இந்த ஓவர் பொதுவா என்ன கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் குரூப் அப்படின்ற கீ யூஸ் பண்ணீங்க. என்ன கீ யூஸ் பண்ணிக்கணும்? வித்தின் குரூப். எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்தின் குரூப் அப்படின்ற கீ யூஸ் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித்தின் குரூப். அதாவது லிஸ்டாக் ஃபங்க்ஷன் மட்டும் என்ன கீ சப்போர்ட் பண்ணாதுன்னா ஓவர் சப்போர்ட் பண்ணாது. அது போய் என்ன யூஸ் பண்ணிக்கணும்? வித்தின் குரூப். யாருமே இப்போ என்ன எப்படின்னா ஒரே ரோல பிரிண்ட் இருக்கா, அதாவது டேபிள் இருக்கிறது என்னமோ 5 ரோ தான், பட் எனக்கு பிரிண்ட் ஆகும்போது எத்தனை ரோ பிரிண்ட் இருக்கு? சிங்கிள் ரோ. சிங்கிள் ரோ. அப்ப நான் மல்டிபிள் ரோ அவுட்புட்டை சிங்கிள் ரோவா கன்வெர்ட் பண்ண அப்படின்னா நம்ம என்ன கீ யூஸ் பண்ணிக்கலாம்? லிஸ்டாக் அப்படி யாருமே. இப்போ வச்சுக்கோம் இந்த இது இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கு என்ன டிஃபரன்ஸ் ஏதாச்சும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா வருது. ஓகே இங்க வருமே. இப்போ எல்லாமே ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் ரோ எது செகண்ட் ரோன்னு நமக்கு தெரியாது, கரெக்டா? ஆமா. இப்போ எனக்கு ஒரு ரோல இருந்து இன்னொரு ரோ செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா யாருமே இங்க செகண்ட் ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே செப்பரேட் பண்றதுக்கு நான் செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன் யாருமே. இப்போ நான் சிங்கிள் கோட்ஸ்ல ஓகே என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி கம்மா கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன் அப்படின்னா அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா யாருமே. அதாவது செகண்ட் ஆர்குமெண்டா நான் என்ன பாஸ் பண்றேன் அப்படின்னா கமா பாஸ் பண்றேன். அப்ப யாருமே ஒரு ரோல இருந்து இன்னொரு ரோ என்ன யூஸ் பண்ணி செப்பரேட்டா இருக்கு? கமா ஓகேங்களா? இல்ல நீங்க வேறாச்சும் ஆஸ்டெரிக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த சிம்பிள் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி என்ன ஆயிடும் அப்படின்னா செப்பரேட் ஆயிடும். ஸோ புரியுதுங்களா? இல்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா உள்ள சும்மா இந்த ஸ்ட்ரிங்குள்ள ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்துடும். புரியுதா? எஸ் ப்ரோ. ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. புரியுதா? எஸ் ப்ரோ. ஸோ நீங்கள் அங்கே என்ன வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லிஸ்டாக் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம்? 2 ஆர்குமெண்ட் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த காலம் பெர்ஃபார்ம் ஆகும், செகண்டா நான் செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. புரியுதா? லிஸ்டாக்ல மட்டும் எது சப்போர்ட் பண்ணாது? ஓவர் புது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வித்தின் குரூப் அப்படின்ற கீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த லிஸ்டாக் அப்படின்றது எதோட ஃபீச்சர்? 11G ஃபீச்சர். 11G ஓட ஃபீச்சர். ஓகே நோட் பண்ணி. நம்ம இந்த சிங்கிள் ரோல எல்லாமே டிஸ்ப்ளே பண்றதுக்கு மெர்ஜ் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம்ல ப்ரோ? இல்ல ப்ரோ அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. நோட் பண்ணியாச்சா? எஸ் ப்ரோ. அப்ப லிஸ்டாக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம்? மல்டிபிள் ரோஸ் அவுட்புட் வந்து சிங்கிள் ரோல கன்வெர்ட் பண்றது. இப்போ எனக்கு இந்த காலமோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். as இப்படி நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த காலமோட நேம் என்ன வச்சு அப்படின்னா நேமா மாறிச்சா. புரியுதா? எஸ். ஓகே ஸோ யாருமே
அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இது எல்லாமே நமக்கு என்ன ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே என்ன யூஸ் பண்ணணும்? பட் லிஸ்டாக் மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ ரேங்க் டென்ஸ் ரேங்க் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கா? ரேங்க் வந்து it skips the next value if any duplicate found. டூப்ளிகேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணிடும்? ஸ்கிப் பண்ணிடும். பட் இந்த டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணாது? ஸ்கிப் பண்ணாது. ஸ்கிப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ரோ நம்பர் என்ன பண்ணும்? ரோ நம்பர் வந்து டிஸ்பிளேஸ் ஒன்லி யூனிக் வேல்யூஸ். அதாவது ஒரு ரோக்குமே என்ன ஜெனரேட் பண்ணுவோம்? ஒரு யூனிக்கான நம்பரை ஜெனரேட் பண்ணும். புரியுதா? ஓகே. லீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ கரண்ட் வேல்யூல டிஸ்ப்ளே பண்ணும். கரண்ட் வேல்யூல நெக்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன பண்றோம்னா டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா லீட். ஓகேங்களா? ஸோ இதுவே ஓகேங்களா கரண்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ண இடத்துல ப்ரீவியஸ் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மல்டிபிள் ரோ அவுட்புட்டை சிங்கிள் ரோ கன்வெர்ட் பண்ண அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? லிஸ்ட் டேக். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ.